அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றி ஓராண்டு அல்ல 2 ஆண்டு அல்ல 30 ஆண்டுகள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றி நம்முடைய இயக்கத்தில் வந்த வேலைகள் சோதனைகள் இந்த இயக்கத்தை அழித்து வேண்டும் என்று திமுகவும் அதனுடைய கூட்டாளி கட்சிகளும் செய்த சரிவகைகள் இதையெல்லாம் முன்னெடுத்து தியாக வாழ்க்கையை ஏற்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் இயக்கத்தை ஒன்றைக்கு ஏற்பட்ட தூயை சொல்வதற்கான மாபெரும் இயக்கமாக இந்த கொம்பாதி திருமணம் வந்தாலும் அசைக்க முடியாத இயக்கத்தோடு மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி இந்த இயக்கத்தை சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் நமக்கெல்லாம் பெற்றுத் தந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் இந்தியாவில் 1922 நம்முடைய இயக்கம் அனைத்து அண்ணாவின் முன்னேற்ற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய போது இந்த இயக்கத்திற்கு பல கழக சட்ட விதிகளை உருவாக்கினார். அனைத்து இந்திய அண்ணாவின் முன்னேற்ற மாபெரும் இயக்கம் மேலான பாதையில் சத்தியத்தின் வழியில் நீதியின் பாதையில் நல்ல பாதையில் நாட்டு மக்களுக்கு நலன் இருக்கிற இயக்கமாக வளர வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்களாக பல்வேறு திட்டங்களை கழக சட்ட விதிகளை உருவாக்கினார். அந்த சட்ட விதிகளில் காலத்திற்கு கழகார் போல் சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம் என்பதையும் அந்த விதியை சேர்த்திருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விதியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதயபூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கம் முழு உரிமையில் தொண்டர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை புரட்சித் தலைவர் அவர்கள் தன்னுடைய இதயத்தை தாங்கி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திய தலைமை கழகத்துடைய பொறுப்பு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பினை தேர்ந்தெடுக்கின்ற முறை தேர்தல் மூலமாக வாக்காளர்களாக இருந்து அடிப்படை உறுப்பினர்கள் வாக்காளர்களாக இருந்து தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றுதான் இதையே டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கழக சட்ட விதியை உருவாக்கினார்கள். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்காக தொண்டர்களுக்காக கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்காக தந்த உரிமை. அந்த உரிமையை பல்வேறு விதிகளில் சில நேரங்களில் மாற்றம் செய்வார்கள் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு கழக சட்ட விதியை மட்டும் கழக சட்ட விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ மாறுதல் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று அந்த கழக சட்ட விதியை புரட்சித் தலைவர்கள் சத்திய பிரமாணமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வாதிகாரி போலியான பொறுப்புகளை நடத்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டிருந்த அந்த சட்ட விதியை காலையில் போட்டு விதித்து தொண்டர்களுக்கு தந்த உரிமையை காலையில் போட்டு விதித்து சாதாரண தொண்டர் கூட கழகத்துடைய பொதுச் செயலாளர் போட்டியில் இருந்த சூழலை மாற்றி பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியில் இருந்தவர்கள் 10 மாவட்ட கழகத்தின் செயலாளர்களை 10 மாவட்ட கழக செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும், பதவிக்கு போட்டியில் வந்து 5 வருடம் தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு நிறைவேற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்ட விதியை தொண்டர்களுக்கு தந்த உரிமையை எந்த நேரத்தில் யாராலும் ரத்து செய்ய முடியாது என்ற அந்த கோட்பாடினை பழனிசாமி அவர்கள் தலைவர்களுக்கு விதித்து இப்படி ஒரு சட்ட விதியை கொண்டு வந்தது என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தியாக அந்த சக்தியாக இருக்கின்ற ஒரே உரிமை தொண்டர்களுக்காக இருக்கிறது. அதற்காக இந்த போர் தர்மத்துக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. யார் போடுகிற முடியும்? ஜமீன்தார்கள், இலவசார்கள், விட்டாளர்கள், கோடீஸ்வரர்கள் கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். எப்படி கொடுத்து வழியில் மூலாத்தொழில் பணமாகவும் தங்கமாகவும் கொடுத்து முதலமைச்சர் என்ற பதவியை தக்க வைத்துக் கொண்டார் பழனிசாமி. அதே பாதையில் பொதுச் செயலாளர் போட்டியவர்கள் இப்படி மாவட்ட கழக செயலாளர் 20 மாவட்ட கழக செயலாளர் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவர்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியுள்ள அந்த தப்ப கணக்கு போட்டி இயக்கத்தில்
என்பதனுடைய அடிப்படையிலே தொண்டரின் உரிமையை பறிக்கின்ற ஒரே பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் நீடிக்க விடலாமா? யாருடைய உரிமை? பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை எவ்வளவு உரிமை? தொண்டரின் உரிமை, புரட்சித் தலைவர் உங்களுக்காக தந்த உரிமையை பறித்திருக்கின்ற பழனிசாமியை அரசியலில் விரட்ட வேண்டும் என்றார். இந்த கூட்டத்தின் எப்படி பழனிசாமி இந்த பதவிக்கெல்லாம் வந்தார்? அவர் முதலமைச்சராக இவருக்கு அந்நேரம் தெரியும் எப்படி வந்தார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உங்களில் வருமானாக இருந்த என்னைத்தான் முதலமைச்சராக இருந்து கூட நிறுத்தார்கள். அம்மா அவர்கள் சாதகமான நீதிமன்றத்தினோடு தீர்ப்பு வந்தவுடன் நானே அம்மாவுடைய காலில் வந்து ஆட்சியர் வாங்கிட்டாங்கம்மா அப்படின்னு அம்மாட்ட பொறுப்பு கொடுக்குறேன். மூன்றாம் முறையாக அம்மா அவர்கள் காலமானதற்கு பின்னால் சின்னம்மா அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டபடி ராஜாவாசத்தை கொண்டு வந்து நான் வந்துவிட்டேன். பழனிசாமி அவர்களை நான் ஆதரவு செய்த பிறகு உங்களை முதலமைச்சராக யார் சொல்லுங்க கதை போட்டு சின்னம்மா அவர்களை நீ முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால 2 நாள் வைத்து இந்த பழனிசாமி என்ன சின்னாவை பற்றி சொன்னார் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக அறிவிக்கும். அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான அரசியல்வாதி பதவி பெறுவதற்கு எப்படி சொல்லி தனி பெற்றார் என்பது நாட்டு மக்களுக்கு வெட்ட விஷயமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை கீழ் உறவு பாயிடுச்சு. எப்படி உருண்டு 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 போய் அந்த முதலமைச்சர் போய் சிலவாறு காலில் வந்து வாங்கினாங்க. எல்லாருக்கும் தெரியும். அதை நான் காலப்போக்கில் உங்களுடைய நிர்வாகிகளுடைய இவர் வந்து பல தியாகம் செய்யறாங்க. கட்சி யாராவது திரு எடப்பாடி பழனிசாமி தெரியுமா? நமக்கு யாருக்குமே தெரியாது. பல தியாகம் இயக்கத்துக்கு செஞ்சிருக்காங்க. என்னென்ன தியாகம் செஞ்சு பழனிசாமி அப்படி வந்து தியாகங்களை செஞ்சு படிப்படியாக 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 ஓடுந்து போய் நான் முதலமைச்சர் பதவியை அடைந்தேன். அவரே அவருக்கு மகன் செஞ்சார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்பிக்கை தோல்வி இருக்கக்கூடாது என்றுதான் இன்றைக்கு தொண்டர்கள் உரிமை இருக்கின்ற போராட்டங்களை தொடங்கியிருக்கிறார்கள்.